ஹாய் கைஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி வீடியோவில் ஒரு நியூ ரயில்வே கவர்மெண்ட் ஜாப் பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த ஜாபுக்கு எப்படி அப்ளை பண்ணுறது முதல் எல்லா டீட்டெயிலும் உங்களுக்கு கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். ஜஸ்ட் நீங்கள் டிகிரி கம்ப்ளீட் பண்ணியிருந்தால் போதும் இந்த ஜாபுக்காக நீங்கள் அப்ளை பண்ணிக்க முடியும். நல்ல சேலரி, தமிழ்நாடு மட்டும் இல்லாமல் ஓவரால் இந்தியா இந்த ஜாபுக்காக அப்ளை பண்ணிக்கலாம். இந்த நியூ கவர்மெண்ட் ஜாப்பில் அப்ளை பண்ணுறது எப்படின்ற ஃபுல் டீட்டெயில்ஸ் பார்க்கலாம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாது ஃபுல்லாக பாருங்கள். கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா மினிஸ்ட்ரி ஆஃப் ரயில்வே ஒரு நியூ ஜாப் ரெக்யர்மெண்ட் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. சரியா, இந்த ஜாபுக்கு யார் யார் அப்ளை பண்ணலாம், எவ்வளோ ஏஜ் இருக்கணும், எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் என்ன இருக்கணும் அப்படிங்கிற ஆல் டீட்டெயில்ஸ் பார்க்கலாம். இந்த பிடிஎஃப்பில் நிறைய பேஜஸ் இருக்கும். நான் எல்லா பேஜும் உங்களுக்கு சொல்ல போகிறதில்ல, முக்கியமான பேஜஸ் மட்டும்தான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். சரியா, வீடியோவை ஸ்கிப் பண்ணாத பாருங்கள், அப்போ தான் உங்களால் தெரிஞ்சுக்க முடியும். இதில் எக்ஸாம் மெத்தட் இருக்குது. இந்த எக்ஸாம் நீங்கள் தமிழ்லேயே எக்ஸாம் எழுதிக்க முடியும். முதல்ல இம்பார்ட்டன்ட் டேட்ஸுங்க, என்னென்ன டேட் அப்படின்றத தெரிஞ்சுக்கலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பார்த்திங்க அப்படின்னா இது அப்ளிகேஷன் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. சரியா, அப்ளை பண்ணுறது ஸ்டார்ட் ஆகிடுச்சு. எப்போது அப்படின்னா ஆன்லைன் அப்ளிகேஷன் சப்மிஷன் 15/9/2025 அப்ளிகேஷன் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. லாஸ்ட் டேட் எப்போன்றது பாருங்கள் 14/10. நல்லாவே டைம் இருக்குது. இந்த வீடியோ பார்க்குறீங்க அப்படின்னா உங்களுக்கு நல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி. இந்த டேட்டுக்குள்ளே பார்த்திங்கன்னா நீங்கள் இந்த அப்ளிகேஷனில் ஆன்லைனில் சப்மிட் பண்ணணும். இந்த ஆன்லைனில் எப்படி அப்ளை பண்ணுறது கூட நான் வீடியோனுடைய எண்டில் சொல்லுவேன். வீடியோவை ஃபுல்லாக பார்க்கணும். ஓகேவா, இந்த முக்கியமான டேட்ஸ் எல்லாமே நீங்கள் பார்த்துக்கலாம். ஓகேவா, ஓகே. ஃபஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா எலிஜிபிள் இந்தியன் நேஷன்ஸ்ன்றது கொடுத்துருக்காங்க. என்ன ஜாப் அப்படின்னா செக்ஷன் கண்ட்ரோலர், அதாவது கண்காணிப்பாளர் பணி. இந்த ஜாப்புக்காக தான் வேரியஸ் ஜோனில் பார்த்திங்க அப்படின்னா உங்களுடைய ஜாப் இருக்குன்றது கொடுத்துருக்காங்க. லாஸ்ட் டேட் 14/10 அப்படின்றது கீழே டீட்டெயில் கொடுத்துருக்காங்க. ஓகே, ஃபஸ்ட் பார்த்திங்க அப்படின்னா உங்களுடைய வேக்கன்சி, எவ்வளோ வேக்கன்சி அப்படின்ற டீட்டெயில்ஸு, எவ்வளோ சேலரி அப்படின்றது பார்க்கலாம். என்ன ஜாப் அப்படின்னா செக்ஷன் கண்ட்ரோலர். சரியா, லெவல் 6ல் 35,400 ரூபாங்க இனிஷியல் சரி பேமெண்ட்டு, சேலரி. நெக்ஸ்ட் பார்த்திங்க அப்படின்னா இதில் பாருங்கள் வயசு எவ்வளோ இருக்கணுன்றதை கொடுத்துட்டாங்க. 20 to 33 வயசுக்குள்ளே இருக்கணுன்றதை கொடுத்துருக்காங்க. டோட்டல் வேக்கன்சி 368ங்க. சரியா, டோட்டல் வேக்கன்சி 368. ஓகே, கிளியராக கொடுத்துருக்காங்க. சரியா, க்ளோசிங் டேட்டு ஆன்லைன் சப்மிஷன் அப்ளிகேஷன் 14/10 நீங்கள் அப்ளிகேஷன் சப்மிட் பண்ணணுன்றது சொல்லியிருக்காங்க. நீங்கள் சப்மிட் பண்ணுறதுக்கு முன்னாடி ரீட் ஆல் த இன்ட்ரோடக்ஷன் படிச்சுட்டு வெப்சைட்டில் சப்மிட் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. ஒன்லி அவங்களுடைய அஃபிஷியல் வெப்சைட்டில் தான் சப்மிட் பண்ணணுன்றதை சொல்லியிருக்காங்க. நீங்கள் கொடுக்குறப்போ ஓன் மொபைல் நம்பர் கொடுக்கணுன்றதை சொல்லியிருக்காங்க. அண்டு பார்த்தீங்கன்னா வேலிட், உங்களுடைய மெயில் ஐடி வேலிடாக இருக்கணுன்றதை சொல்லியிருக்காங்க. ஏன் அப்படின்னா மெயிலுக்கு தான் எல்லா டீட்டெயிலும் சென்ட் பண்ணுவோம் அப்படின்றத இம்பார்ட்டன்ட் ரிலேட்டட் கம்யூனிட்டிஸ் SMS to இமெயில் அப்படின்றத தான் கொடுத்துருக்காங்க. அப்ளிகேஷன் சப்மிட்டட் ஆன்லைன் ஒன்லி அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஆன்லைனில் மட்டும்தான் நீங்கள் இதுக்கு விண்ணப்பிச்சிக்க முடியும். சப்மிட் மோர் தென் 1 அப்ளிகேஷன், ஒரு ஆள் ஒரு அப்ளிகேஷன் சப்மிட் பண்ணால் போதும். இந்த வெப்சைட்டில் ஒரு எக்ஸாம்பிள் இன்னொரு ஜாப் வருது அப்படின்னா நீங்கள் இப்போ ரிஜிஸ்டர் பண்ணிட்டீங்க அப்படின்னாலும் இன்னொரு ஜாப்புக்கு அப்ளை பண்ணிக்க முடியும். இது ஒன் டைம் ரிஜிஸ்ட்ரேஷன் மாதிரி, ஃபஸ்ட் டைம் பண்ணுறது. ஓகே, எக்ஸாம் கொண்டு போகக்கூடாத பொருட்கள் அவன் என்ன சொல்லியிருக்கான் அப்படின்னா பேனட் ஐட்டம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எந்தெந்த பொருளெல்லாம் கொண்டு போகக்கூடாது அப்படின்னா மொபைல் ஃபோனு அண்டு வாட்சஸ்ஸு அண்டு ப்ளூடூத்து டிவைஸு, மைக்ரோஃபோனு, அப்புறம் ஹெல்த் பேண்ட்ஸ், கால்குலேட்டர், புக்கு, பென்னு, பென்சிலு, எரைஸு, பவுச் இதெல்லாம் கூட எடுத்துன்னு போகக்கூடாதுங்க. சரியா, இதெல்லாம் நாட் அலவுட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகே, நெக்ஸ்ட் பார்த்திங்க அப்படின்னா ஸ்டேஜ் ஆஃப் எக்ஸாம் கம்ப்யூட்டர் பேஸ்டு டெஸ்ட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் உங்களுக்கு கம்ப்யூட்டர் பேஸ்டு டெஸ்ட்டு. அடுத்து பார்த்திங்கன்னா கால் லெட்டர், உங்களுக்கு கால் லெட்டர் வரும். ஓகேவா, இதில் நீங்கள் அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணுவீங்களே இந்த வெப்சைட்டில், அந்த வெப்சைட்டில் கொடுக்குற டீட்டெயில்ஸு, நேமு, ஃபாதர் நேமு, மதர் நேமு, உங்களுடைய SSLC, அதில் SSC மெட்ரிகுலேஷன் 10th எக்ஸாமுடைய சர்டிஃபிகேட்டு, இது எல்லாமே பார்த்திங்க அப்படின்னா ஒன் டைம் ரெஜிஸ்ட்ரேஷனில் கரெக்டாக சப்மிட் பண்ண சொல்கிறாங்க. நீங்கள் டிஸ்டன்ஸில் பார்த்திங்கன்னா இந்த ஜாப்க்கு அப்ளை பண்ண சொல்ல SC STக்கு ரயில்வே ஃபெசிலிட்டி ஃப்ரீ கொடுக்குறாங்க. நீங்கள் அப்ளிகேஷனில் அப்ளை பண்ண சொல்ல குறிப்பிட்ட டேட்டுக்கு முன்னாடியே அப்ளை பண்ணுங்கள். லாஸ்ட் டைமில் சப்மிட் பண்ணாதீங்க. அப்படி பண்ணுறப்போ உங்களுக்கு பார்த்திங்க அப்படின்னா சர்வர் ப்ராப்ளம் அது போல் வந்துச்சுன்னா உங்களுக்கு மிஸ்டேக் ஆகும். அதனால் முடிஞ்ச வரைக்கும் சீக்கிரமாக பண்ணிக்கோங்கன்னு கொடுத்துருக்காங்க. அவங்களுடைய ஹெல்ப்லைனும் கொடுத்துருக்காங்க. சரி, உங்களுக்கு எதுனா டவுட் அப்படின்னா அவங்கள காண்டாக்ட் பண்ணலான்றதை கொடுத்துருக்காங்க.
நான் முன்னாடியே வேக்கன்சி வந்து சொல்லியிருந்தேன். ஆனால் வேக்கன்சி இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்குது. இங்கே பார்த்தீங்க அப்படின்னா தெரியும், இன்க்ரீஸ் ஆர் டிக்ரீஸ், சரியா, அதிகரிக்கலாம் குறையலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் நிறைய ஜாப்க்கு வந்து அதிகப்படுத்தி தான் இருக்காங்க. சரியா, 380 என்ன சொல்லியிருக்குன்னா கண்டிப்பாக 500 1000 போகிறது கூட வாய்ப்பு இருக்குது. ஓகேவா? ஓகே, நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா மெடிக்கல் ஸ்டாண்டர்ட், இது டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன். நெக்ஸ்ட் வந்து இது வந்து நம்முடைய ஹை செக்கப்புங்க. நம்முடைய கண்ணுடைய பவர் வந்து எந்த அளவுக்கு இருக்கும் அப்படின்றத செக் பண்ணுவாங்க. அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய சர்ஜரி ஏதாவது உடம்புல வந்து லேசிக் சர்ஜரி இது போல் பண்ணியிருந்தால் நாட் எலிஜிபிள் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அதை பார்த்துக்கோங்க. இந்தியன் சிட்டிசன் எல்லாருமே இதுக்கு அப்ளை பண்ணிக்கலாம். சரியா, கேண்டிடேட் மஸ்ட் பி ஓவரால் இந்தியா சிட்டிசன்ஸ் வந்து அப்ளை பண்ணிக்க முடியும். ஓகே, ஏஜ் லிமிட் நான் முன்னாடியே சொன்னேன், 33 வயசுக்குள்ளே சரியா விண்ணப்பிச்சுக்கலாம். எஸ்சி எஸ்டிக்கு இந்த ஏஜ் ரிலாக்ஸேஷன் வந்து இருக்கும். சரியா, 3 வருஷம் 5 வருஷம்னு சொல்லிட்டு இருக்கும். ஒரு எக்ஸாம்பிள், நீங்கள் 33 வயசுக்குள்ளே நீங்கள் விண்ணப்பிக்கணும் அப்படின்னா எஸ்சிக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 5 வருஷம் கூடுதலாக இருந்தாலும் விண்ணப்பிக்கலாம் அப்படின்ற மாதிரி தான் இந்த டீட்டெயில், வேறு ஒன்றும் இல்லை. ஓகே, எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் எனி டிகிரிங்க. நான் கடைசியாக கூட சொல்கிறேன், காட்டுறேன். எனி டிகிரி ஆன்லைனில் சப்மிட் பண்ணணும். எக்ஸாமினேஷன் ஃபீஸ் சொல்லிட்டாங்க. ஏன்னா ஃபீஸ் அப்படின்னா 500 ரூபாய், அப்புறம் 250 ரூபான்னு சொல்லியிருக்காங்க எஸ்சி எஸ்டிக்கு. அமௌண்ட் ரீஃபண்ட் பண்ணுறதா சொல்லியிருக்காங்க. அதாவது எங்கள் பேங்க் அக்கௌண்ட் டீட்டெயில்ஸ் ஏதாவது வெப்சைட்டில் கேட்டால் சப்மிட் பண்ணிவிடுங்க. ஏன்னா ஒரு குறிப்பிட்ட கேட்டகரி வந்து அமௌண்ட் வந்து ரீஃபண்ட் ஆகும். சரி, அப்படின்றது கொடுத்துருக்காங்க. ஓகே, க்ளோசிங் டேட் சொல்லியிருக்காங்க 14/10 அப்படின்னு சொல்லிட்டு. பேமெண்ட்டு நம்ம ஃபீஸ் வந்து சென்ட் பண்ணுவோம் இல்லையா, பே பண்ணுறது ஆன்லைன் பேமெண்ட்டு தான் வந்து சென்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்லி ஆன்லைன் மோடில் தான் நீங்கள் பண்ணணுன்றது கொடுத்துருக்காங்க. நீங்கள் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணிவிட்டு பேமெண்ட்டில் ஃபெயிலியர் ஆச்சு அப்படின்னா 16/10 வரைக்கும் கூட நீங்கள் பேமெண்ட்டு சென்ட் பண்ணுறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது. சரியா, ஒரு ஆன்லைன் பேமெண்ட் வில் பி அலௌடு 16/10 வரைக்கும் அலோவ் பண்ணுவாங்க. ஆன்லைனில் பேமெண்ட் பண்ண, அப்ளிகேஷன் சப்மிட் பண்ண 14, பேமெண்ட் சென்ட் பண்ண 16 வரைக்கும் சப்மிட் பண்ணிக்கலாம். ஓகே, இன்னொன்று கொடுத்துருக்காங்க என்ன அப்படின்னா, சிபிசி கேண்டிடேட்ஸ் மட்டும் அவங்களுடைய ஆனுவல் இன்கம் வந்து 50,000க்குள்ளே இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. ஏன்னா சர்டிஃபிகேட் கேட்டால் 50,000க்குள்ளே போட்டு அது ஸ்டூடெண்ட் வந்து கொடுக்கணும். இதெல்லாம் என்னென்னா அந்த இஎக்ஸ் சர்வீஸ் மேனு அது போல் இருக்கிறவங்களுக்கு சொல்லியிருக்காங்க, வேறு ஒன்றும் இல்லை. ஸ்பெஷல் கேண்டிடேட் ரிலாக்ஸேஷன் சொல்லியிருக்காங்க பாருங்கள். ஹேண்டிகேப்டு, எஸ்சி எஸ்டி, டிசபிலிட்டி பர்சனுக்கு இது போல் வந்து ஏஜ் ரிலாக்ஸேஷன் அது போல் கொடுத்துருப்பாங்க. எக்ஸாம் எல்லோரும் தான் அட்டன் பண்ணணும். தமிழ் லாங்குவேஜில் படித்தவங்க தமிழ்லேயே நீங்கள் எக்ஸாம் அட்டன் பண்ணலாம் அப்படின்றதையும் சொல்லியிருக்காங்க. 1 செகண்ட். கம்ப்யூட்டர் அதாவது எக்ஸாம் எப்படி இருக்கும் அப்படின்றது சொல்லியிருக்காங்க. டோட்டல் டியூரேஷன் வந்து 101 அதாங்க 1 மணி நேரம் 20 நிமிஷங்க. சரி, 1.20 நிமிஷம் அப்படின்னா அப்போ 2 மணி நேரம் எக்ஸாம் நடக்கும். சரி, உங்களுக்கு 2 மணி நேரம் எக்ஸாமு. மொத்த கொஸ்டின் வந்து 100 கொஸ்டின் கேட்பாங்க. 1/3 மார்க் ஷிஃப்ட் டிடக்டட்ஸ், இந்த மல்டிபிள் ஷிஃப்ட். சரியா, ஓகே, மற்றபடி ஒன்றும் இல்லை. மூணுக்கு 1 மார்க் போகுங்க தவறாக ஆன்சர் பண்ணிங்க அப்படின்னா. அதெல்லாம் கொடுத்துருக்காங்க. ஈச் ராங் ஆன்சருக்கு 1/3 மார்க் ஷுட் பி டிடக்டட் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அதை ஞாபகம் வச்சுங்க. ஒன்று சரியாக இருந்தால் சரி, இல்லைனா விட்டுணும். சரியா, பார்த்தீங்கன்னா சிலபஸ் கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு எக்ஸாம் எந்த மெத்தடில் கேட்போம், எதில் இருந்து கேட்போம், எப்படி கொஷின்ஸ் வரும், எந்த மாதிரியான கேள்வியெல்லாம் கேட்பாங்கன்றது கொடுத்துருக்காங்க. மேக்ஸு அதை பேஸ் பண்ணி வரும் அப்படின்னு கொடுத்தா. டேட்டா அனாலிசிஸ், டேட்டா பற்றி. சரியா, அதாவது அந்த கிராப்பு, சார்ட்டு, பை சார்ட்டு இது போல் இருக்கு இல்லையா, அது போல் விஷயங்கள் இது. அப்புறம் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஸ்லோகன், அப்புறம் கிளாக்ஸு, கேலண்டர், இது போல் வந்து பிளட் ரிலேஷன்ஷிப், ஃபேமிலி ட்ரீஸ் அப்படின்னு சொல்லிட்டு இது போல் வந்து லோக்கல் கேப்பபிலிட்டி அது போல் ஒரு பேஸ் பண்ணி. அப்புறம் வந்து ரீடிங் கம்பேரிசன் அப்படின்னா ஒன்றும் சிம்பிள் தாங்க. அதாவது கொடுக்கப்பட்டிருக்க டாபிக்ஸில் உங்களுக்கு ஏதாவது புக் கொடுத்துட்டு அது சம்மந்தமான கொஷின் கேட்டாங்கன்னா அது எழுத தெரியணும், அவ்வளோதான். மென்டல் ரிலேஷன்ஷிப் பிட்வீன்ஸ் இதை பேஸ் பண்ணி கோடிங் பற்றி ஓரளவு சரியா டைப் பண்ண தெரிஞ்ச மாரி சொல்லியிருக்காங்க. அடுத்து வந்து செக்ஷன் வைஸ் டிஸ்ட்ரிபியூஷன் வந்து ஜஸ்ட் சொன்னல முன்னாடியே. சரியா, அதாவது 120 கொஸ்டினு மொத்தம் வந்து 100 மார்க் அப்படின்னு சொல்லியிருந்தேன். கம்ப்யூட்டர் பேஸ் டெஸ்ட் ஆல்ரெடி சொன்னேன். இங்கிலீஷ் மட்டும் ஹிந்தியில் கொஷின்ஸ் வரும்ன்றதை சொல்லிக்கிறேன். டோட்டலி வந்து 42 மார்க் வந்து கேட்பாங்க. அவங்க மட்டும் தான் குவாலிஃபைட், இங்கிலீஷ் ஹிந்தியில் எழுதணும். நெகட்டிவ் மார்க் கிடையாதுன்றது கொடுத்துருக்காங்க. நோ நெகட்டிவ் மார்க். ஓகேவா, டாக்குமெண்ட் வெரிஃபைடு. சரி, இதெல்லாம் வந்து அப்ளை பண்ணுற மெத்தடு இதெல்லாம் நான் எண்டில் சொல்கிறேன், எப்படி அப்ளை பண்ணுறதுன்னு. அவுட் அப்ளை இதில் இதெல்லாம் நான் அப்புறமா சொல்கிறேன். நீங்கள் வந்து படிக்கிறதா இருந்தால் படிக்கலாம். சரியா, நெக்ஸ்ட்டு என்ன தெரிஞ்சுக்கணுன்னா, அப்புறம் வந்து சிக்னேச்சர் நம்ம ஆன்லைனில் அப்ளை பண்ண சொல்ல சிக்னேச்சர் வந்து போட்டு
அதை வந்து அப்டேட் பண்ணுவோம். இந்த சிக்னேச்சர் பிளாக் இங்க் பெனில் வந்து பேப்பரில் ரைட் பண்ணணுன்றதை கொடுத்துருக்காங்க. ஸ்மால் லெட்டரில் இருக்கணும், கேபிட்டல் லெட்டரில் இருக்கக்கூடாது. ஓகேவா? சிக்னேச்சர் எப்பவுமே ஸ்மால் லெட்டர் தானே போடும். அதை தெரிஞ்சுக்குங்க. நெக்ஸ்ட்டு வந்து ஸ்க்ரோல் டவுன். இதெல்லாம் தேவையில்லை. வெயிட் இம்பார்ட்டன்ஸ் மட்டும் ஓகே. நெக்ஸ்ட்டு லாஸ்ட்டாக வந்து பார்த்திங்க அப்படின்னா அதுதான் டிகிரி படிச்சிருந்தேன். நான் முன்னாடி சொல்லலை, மினிமம் எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் கிராஜுவேட் டிகிரி, அவள் தான். சரி, எதுனா ஒரு யூனிவர்சிட்டியின் கீழ் வந்து நீங்கள் டிகிரி கம்ப்ளீட் பண்ணியிருந்தாவே இந்த ஜாபுக்கு அப்ளை பண்ணிக்கலாம். 35,400 சம்பளம், 388 போஸ்டர்னு சொல்லியிருந்தோம். சரியா? இதை பேஸ் பண்ணி நீங்கள் என்ன பண்ணலாம், விருப்பம் இருக்கிறவங்க அப்ளை பண்ணலாம். இந்த எக்ஸாமை நீங்கள் அட்டென்ட் பண்ணலாம். சரியா? இப்போ எப்படி அப்ளை பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஜாப்புக்கு எப்படி அப்ளை பண்ணுறதுன்னா, இந்த வெப்சைட் லிங்க் வீடியோக்குள்ளே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ஜஸ்ட்டு கிளிக் பண்ணுங்களேன். கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணிங்க அப்படின்னா இது போல் பேஜ் ஓப்பன் ஆகுங்க. இந்த பேஜில் வந்து உங்களுக்கு வந்து அப்டேட்லாம் வந்துகிட்டே இருக்கும். அதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா இப்போ நான் சொன்னேன் இல்லையா, செக்ஷன் கண்ட்ரோலர் அப்படிங்கிற இந்த ஜாப்புக்கு அப்ளிகேஷன் நான் சொன்ன மாதிரி 14/10 அப்போ வந்து எண்ட் ஆகிடுது. சரி, அதுக்குள்ளே அப்ளை பண்ணிக்கலாம். இங்கே சைடில் அப்ளைன்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். இந்த ஆப்ஷனை ஜஸ்ட்டு ஒரு கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ண உடனே அஃபிஷியல் வெப்சைட் ஓப்பன் ஆகிடும். இதில் வந்து க்ரியேட் அக்கௌண்ட் ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்கள். ஓகே, க்ரியேட் அக்கௌண்ட் கிளிக் பண்ணி ஓகே கொடுத்துருங்க. கொடுத்தோடனே உங்களுக்கு இன்டர்பேஸ் இப்படி தாங்க இருக்கும். இதில் தான் எல்லாத்தையும் சப்மிட் பண்ணிடணும். கண்ட்ரி வந்து இந்தியானா இந்தியா, அதர்னா அதர் கொடுத்துட்டு கீழே வந்து நேமு, உங்கள் டீட்டெயில்ஸு எல்லாமே கொடுத்துக்கணும். சரியா? கொடுத்துட்டு நீங்கள் வந்து என்ன பண்ணணும், முதல்ல அக்கௌண்ட் வந்து க்ரியேட் பண்ணணுங்க. அக்கௌண்ட்டை க்ரியேட் பண்ண பிறகு லாகின் பண்ணிவிட்டு அப்புறம் தான் இந்த வெப்சைட்டில் நீங்கள் வந்து இந்த ஜாப்புக்காக அப்ளை பண்ணிக்க முடியும். லாகின் ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்கன்னா லாகின் வித் ஆதார் கொடுத்து லாகின் பண்ணிக்கலாம். ஆர்ஆர்பி அக்கௌண்ட், இதை வந்து அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணுறதால நீங்கள் அக்கௌண்ட்டினுடைய இமெயில் ஐடி பாஸ்வேர்டு கொடுத்து க்ரியேட் பண்ணிக்கலாம். சரியா? லாகின் பண்ணிக்கலாம். லாகின் பண்ணிவிட்டு உள்ளே போய்ட்டு ஈஸியாக இந்த ஜாப்புக்காக நீங்கள் அப்ளை பண்ணிக்க முடியும். வெப்சைட் லிங்க் வந்து வீடியோக்குள்ள டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. மஸ்ட்டு நீங்கள் கிளிக் பண்ணுங்கள். நீங்கள் இதில் அப்ளை பண்ணுங்கள். இந்த ஜாப் மட்டும் இல்லைங்க, எக்கச்சக்கமான ஜாப் பற்றிய வீடியோஸ் வந்து நம்ம சேனலில் போட்டுட்டு தான் இருக்கோம். அதாவது பார்த்தீங்கன்னா குறைந்தபட்சம் ஒரு 5வது படித்ததுலேருந்து அதிகப்படியாக எவ்வளோ படிச்சிருந்தாலும் அதுக்கேற்ற வேலை வாய்ப்புகளை நம்ம கொடுத்துருக்கோம். தனியார் மற்றும் அரசு வேலை வாய்ப்புகள் முக்கியமாக வந்து இம்பார்ட்டன்ட் கொடுத்து போட்டுட்டு வரோம். சரியா? இன்னொன்று வந்து நம்ம டெலகிராமில் ஜாயின் பண்ணணும். ஏன் அப்படின்னா ஒவ்வொரு டேட் பிரகாரம் இன்றைக்கி வந்து இந்த டேட்டில் எண்ட் ஆகுது, இந்த ஜாப்புக்கு வந்து உடனே அப்ளை பண்ணிவிடுங்க. அனௌன்ஸ்மெண்ட்டு, பிடிஎஃப், அதனுடைய ஜாப்புக்கான வெப்சைட் லிங்க்கு எல்லாமே நேரடியாக டெலகிராம் சேனலில் தான் கொடுப்பேன். டெலகிராமில் ஜாயின் பண்ணி ஆக்டிவாங்க. மறக்காமல் இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச். ஓகே, பாய்.